இந்த ஒரு ஈவில் ஏஞ்சல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறப்புடிச்சிருச்சு. அப்படி சிறப்புடிச்ச உடனே அங்க இருக்கிற ஒரு ஏஞ்சல் சிலைய பார்த்துட்டு ஒரு பொக்கைய எடுத்துட்டு போகுது. அப்படி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏஞ்சல பார்த்துட்டு, "எப்படி இருக்க நண்பா? இந்தா என்னோட பரிச எடுத்துக்கோன்னு" சொல்லிட்டு ஒரு பொக்கைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடுக்குது. ஆனா அந்த ஏஞ்சல் அந்த பொக்கைய வாங்காம டப்புன்னு கீழ தள்ளி விட்டுருது. அத பார்த்த ஈவிலுக்கும் செம்மையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. இப்ப அந்த ஈவில் ஒரு கிளாப் தட்டுன உடனே அந்த ஏஞ்சலும் என்னன்னு பார்க்குது. அப்படி பார்த்தா அந்த ஏஞ்சலோட ஃப்ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறப்புடிச்சிருச்சு போல. உடனே இந்த ஈவில் ஒரு சாவி எடுத்துட்டு வந்து, "ஒழுங்கா இந்த சாவியோட கதவு எங்க இருக்குன்னு சொல்லு. நீ எங்க இருக்குன்னு சொன்னா உன்ன நான் உயிரோட விட்டுருவேன்னு" சொன்ன உடனே அந்த ஏஞ்சல், "இல்ல நீ சொல்லாதன்னு" பார்த்தீங்கன்னா சொல்லுது. அந்த ஈவில ஒழுங்கா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு அந்த சாவி அங்கேயே போட்டு போயிடுது. அப்படி போறப்போ அவன் ஃப்ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிடுது. அத பார்த்து இந்த ஏஞ்சலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுவுது. நம்மளால தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் அதே மாரி அந்த ஈவில் அந்த பக் எடுத்துட்டு வந்த உடனே அந்த ஏஞ்சல் அத வாங்கிக்கிச்சு. அத பார்த்து ஈவில் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்ப டப்புன்னு மூஞ்சி ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தமாயிடுது. பார்த்தா தான் தெரியுது அந்த ஏஞ்சல் அந்த ரகசியத்த சொல்லாமலே அதோட சாவிய வச்சு அதோட கதைய காலி பண்ணிக்கிட்ட மாரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரிய முடிக்கிறாங்க. இந்த மாரி கதைங்கள்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஒன்ஸோட டாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக எக்கச்சக்க கதைங்க வந்துட்டு இருக்கு.